நம்ம சாப்டர் 43ல் இருக்கோம். ஸோ இங்கே இதுலேயும் த்ரெட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மெத்தட் லாக், இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் லாக் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவும் சிங்க்ரனைஸ் கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் இந்த லெசனும் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளோட மெயின் வந்து சிங்க் மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை தான் மெயின். ஸோ இதில் மெயின் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணி அதில் மெயின்ன்ற மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கர்னால் என்ன, அந்த மெயின் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒர்க்கர் கிளாஸு. ஸோ இதில் java.utilல சில கிளாஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம java.util படிக்கலை. பட் ஒன்ஸ் java.lang இந்த த்ரெட்ஸ்லாம் முடித்த பிறகு java.lang படிப்போம். அப்போ வந்து இந்த லிஸ்ட்டு, இந்த அரே லிஸ்ட்டு, இந்த ரேண்டம் இதெல்லாம் வந்து அதில் படிப்போம். பட் இப்போதைக்கு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேண்டம் கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ரேண்டம் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இங்கே. அதுக்கப்புறம் 2 ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது java.lang.object இது. ஸோ அதுக்கு வந்து lock1 lock2 அப்படின்னு நம்ம வந்து வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 அரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து java.utilல அரே லிஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து லிஸ்ட்டுன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதனால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அரே லிஸ்ட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரே, டைனமிக் க்ரோவபிள் அரே. ஸோ இதை பற்றி நம்ம java.utilல டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக. ஸோ லிஸ்ட்டுன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் java.utilல டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இப்போ அரே லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஸ்டோர் சம் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ். ஸோ அது வந்து நீங்கள் ஆடுன்ற மெத்தடை கால் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்தீங்கன்னா மெயின் மெத்தடு, இதை தான் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நம்ம மெயின் மெத்தடு தான் கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ மெயின் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மெயின் மெத்தடில் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் 2 த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறோம். இந்த 2 த்ரெட்டும் என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணுது. ஸோ ப்ராசஸ்ன்ற மெத்தட் இங்கே மேலே இருக்குது. அது வந்து 1000 தடவை ஒரு ஃபார் லூப்பை ரன் பண்ணுது. 1000 தடவை அது வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்ற 2 மெத்தடை கால் பண்ணுது. ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 மேலே இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் அப்டைனிங் எ சின்க்ரனைஸ் பிளாக். இது வந்து சின்க்ரனைஸ் மெத்தட் கிடையாது. ஸோ சின்க்ரனைஸ் பிளாக்கு எதில் அக்வயர் பண்ணுதுன்னா, lock1 அப்படின்ற ஆப்ஜெக்டில் அக்வயர் பண்ணுது. ஸோ சின்க்ரனைஸ் பிளாக்கு திஸ்ன்னு பண்ணல. ஸோ போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே வந்து நம்ம திஸ்ன்னு போட்டிருந்தோம். திஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் இன்ட்ரென்சிக் லாக் வந்து கால் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, டம்மி ஆப்ஜெக்ட்ஸை ஒரு 2 ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதை வந்து லாக் பண்ணுறோம் இப்போது. ஸோ we are locking this particular lock1. ஒன்ஸ் நம்ம லாக் பண்ணிட்டோன்னா, சின்க்ரனைஸ் lock1 பண்ணிட்டோன்னா, அந்த lock1ன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற சின்க்ரனைஸ் மெத்தட்ஸை பேரலாக கால் பண்ண முடியாது. ஸோ அந்த lock1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற சின்க்ரனைஸ் மெத்தட்ஸை மல்டிபிள் த்ரெட்ஸ் பேரலாக கால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இங்கே லாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளாக் முடிஞ்ச பிறகு தான் அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து த்ரெட்டை வந்து ஒரு 1 millisecond ஸ்லீப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட அரே லிஸ்ட்டில் ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி அந்த அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டேஜ் 2வும் பண்ணுறோம். ஸ்டேஜ் 2ல் நம்ம 2வது ஆப்ஜெக்டை லாக் பண்ணுறோம். ஸ்டேஜ் 1ல் முதல் ஆப்ஜெக்டை லாக் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நம்ம திஸ் போடலை, 2வது ஆப்ஜெக்டை லாக் பண்ணி அதே மாதிரி லிஸ்ட்டு 2ல் நம்ம 2 லிஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம லிஸ்ட்டு 2ல் வந்து ரேண்டம் நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டைமை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து எண்ட் பண்ணுறோம். எண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் ஆகுது, இந்த என் மைனஸ் ஸ்டார்ட் நம்ம போடுறோம். லிஸ்ட் 1ல் எவ்வளோ டேட்டா உள்ளே இருக்குது, லிஸ்ட் 2ல் எவ்வளோ டேட்டா உள்ளே இருக்குது. ஆப்வியஸ்லி லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ல் வந்து உங்களுக்கு 1000 டேட்டா இருக்கணும். 1000 டேட்டாவா 2000 டேட்டா இருக்கணும். ஏன்னா 2 தடவை கால் பண்ணுறோம், 2 த்ரெட்டு கால் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ ஒரு த்ரெட்டும் 1000 தடவை ரன் ஆச்சுன்னா 2000 டேட்டா இருக்கணும். ஸோ அது வந்து இங்கே கீழே பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த கோடில் நம்ம என்ன பண்ணுறோம், சின்க்ரனைஸ் கீவேர்டு மெத்தடில் யூஸ் பண்ணல. மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் ஆப்ஜெக்டோட இன்ட்ரென்சிக் லாக் வந்து அக்வயர் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை யார் கால் பண்ணுறாங்களோ, எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட இன்ட்ரென்சிக் லாக் வந்து அக்வயர் ஆகிடும். நீங்கள் வந்து மெத்தடில் சின்க்ரனைஸ் போட்டிங்கன்னா
அது வந்து கொஞ்சம் ஹைலி இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு லாக் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை வந்து நம்ம செய்கிறோம். அதே மாதிரி வந்து ரெண்டாவது இதில் இன்னொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டாவது லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இதை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு செகண்ட் ஆயிருக்கு. 2.051 செகண்ட்ஸ் ஆயிருக்கு இது வந்து ரன் ஆகிறதுக்கு. லிஸ்ட் 1ல் 2000 வேல்யூஸ் இருக்குது, லிஸ்ட் 2லேயும் 2000 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, வெல் அண்ட் குட். நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது எக்ஸாம்பிளும் அதே எக்ஸாம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் மெத்தட் சின்க்ரனைஸ்டு. ஸோ ஒர்க் மெத்தட் சின்க்ரனைஸும் மோராலஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் மெயின் மெத்தட் இருக்குது. ஸோ இங்கேயும் டைமை நம்ம மெஷர் பண்ணுறோம். இங்கே வந்து த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஜாயினும் பண்ணிடுறோம். ஸோ த்ரெட் 1 த்ரெட் 2 வந்து ப்ராசஸ் மெத்தடை கால் பண்ணுது. அதே ப்ராசஸ் மெத்தட் தான் 1000 தடவை வந்து ரன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கால் பண்ணுறோம். ஆனால் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். அதே லாஜிக் தான் உள்ளேயும் நம்ம எழுதியிருக்கோம், அதே லாஜிக் தான். ஆனால் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து நம்ம சின்க்ரனைஸ் மெத்தடாக மாற்றிட்டோம். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்ற மெத்தடையும் நம்ம சின்க்ரனைஸ் மெத்தடாக மாற்றிட்டோம். ஸோ சின்க்ரனைஸ் மெத்தடுன்னா என்ன, உங்கள் கரண்ட் ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடும். சின்க்ரனைஸ் மெத்தட் நீங்கள் வந்து யாராச்சும் கால் பண்ணால் கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆகிடும். ஒன்ஸ் அது லாக் ஆகிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மற்ற சின்க்ரனைஸ் மெத்தட்ஸை அந்த வேறு ஒரு த்ரெட்டு வந்து கால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து 10 த்ரெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸில் 2 த்ரெட் இருக்குது. இந்த 2 த்ரெட்டும் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2வை மாற்றி கால் பண்ண போகுது. இப்போ ஒரு த்ரெட்டு வந்து ஸ்டேஜ் 1க்குள்ளே நுழையுதுன்னா அந்த த்ரெட்டு வந்து நம்ம ஆப்ஜெக்டில் லாக் வாங்கிடும். த்ரெட் 2 வந்து ஸ்டேஜ் 2வை கூட ரன் பண்ண முடியாது. ஏன்னா த்ரெட் 1 வந்து ஸ்டேஜ் 1 வந்து லாக் வாங்கிடுச்சு. ஸோ த்ரெட் 2 வந்து ஸ்டேஜ் 2வை கூட ரன் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா த்ரெட் 1 வந்து லாக் வாங்கினதுனால. ஸோ லாக் வாங்கிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க சின்க்ரனைஸ் மெத்தட்ஸை நீங்கள் கால் பண்ண முடியாது, வேறு ஒரு த்ரெட்டும் கால் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா டைம் ஆகும். ஒரு டைமும் உங்களுக்கு ஆக்வேர் ஆகி ரிலீஸ் ஆகும்போது மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து அந்த சின்க்ரனைஸ் மெத்தட்ஸை கால் பண்ணும்போது பேரலாக வந்து கால் பண்ண முடியாது. அது வெயிட் பண்ணி தான் அது வந்து கால் பண்ணும். ஸோ இதே லாஜிக் தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு 2 ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் சின்க்ரனைஸ் பிளாக் வச்சு நம்ம ரன் பண்ணுறோம். ரெண்டாவது லாஜிக்கில் இங்கே சின்க்ரனைஸ் பிளாக் போட்டு ரன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். அதே லாஜிக் தான், ஆனால் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வேவ் வந்து உங்களுக்கு 2 செகண்ட் தான் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வேவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி சின்க்ரனைஸ் பிளாக் யூஸ் பண்ணுறோம். சின்க்ரனைஸ் மெத்தடு நம்ம யூஸ் பண்ணல, சின்க்ரனைஸ் பிளாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தனித்தனி ஆப்ஜெக்ட் லாக்கை பேஸ் பண்ணி நம்ம சின்க்ரனைஸ் பிளாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெண்டாவது வந்து சின்க்ரனைஸ் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே லாஜிக் தான். 2 த்ரெட்டு வந்து சைமல்டேனியஸாக ரன் ஆகும்போது டபுள் தி டைம் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 செகண்ட் தான் ஆச்சு, ஆனால் ரெண்டாவது வந்து 4 செகண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஹைலி இன்எஃபிஷியன்ட்டு. நீங்கள் வந்து லாக் நீங்கள் அக்வயர் பண்ணும்போது மேக் ஷுர் தட் நம்ம சில கேசஸ்க்கெலாம் வந்து உங்களோட கரண்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் லாக் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு டம்மி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு லாக் அக்வயர் பண்ணி அதுக்குள்ளே அந்த சின்க்ரனைஸ் பிளாக்குள்ளே நீங்கள் கோட் எழுதலாம். அதுதான் நம்ம ஒர்க்கரில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கர் தான் முதல்ல கால் ஆகுது. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். டம்மியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதை சின்க்ரனைஸ் லாக்கு வச்சு அதுக்குள்ளே நம்ம லாஜிக் எழுதியிருக்கோம். ஆனால் ரெண்டாவது எக்ஸாம்பிளில் நம்ம மெத்தடையே சின்க்ரனைஸ் போட்டிருக்கோம். ஸோ மெத்தடையே நம்ம சின்க்ரனைஸ் போட்டதுனால இன்டென்சிக் லாக் அக்வயர் ஆகிடுச்சு அந்த ஆப்ஜெக்டில். ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்று தான், கரெக்டாக? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்டு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஒர்க்கர் 2ன்றது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு உள்ள ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து தான் நம்ம மெயின் கால் பண்ணுறோம். ஸோ மெயின் கால் பண்ணும்போது அந்த மெயின் வந்து 2 த்ரெட்டு க்ரியேட் பண்ணுது. அந்த 2 த்ரெட்டும் ப்ராசஸ் மெத்தடை கால் பண்ணுது. ஸோ ப்ராசஸ் மெத்தட் 1000 தடவை ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கால் பண்ணுது. இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சின்க்ரனைஸ்டாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கீங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கர் மெத்தட் சின்க்ரனைஸ் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஸ்டேஜ் 1க்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டு கால் ஆகும்போது உங்களோட ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் த்ரெட் வந்து ஸ்டேஜ் 2வை கால் பண்ண முடியாது.
ஏன்னா ரீசன் என்னென்னா உங்கள் ஆப்ஜெக்ட் ரிலீஸ் ஆனால் தான் வந்து ரெண்டாவது த்ரெட் வந்து ஸ்டேஜ் 2 கால் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஹைலி இன்எஃபிஷியன்ட். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்டர்னலாக 2 ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை லாக் பண்ணி அதில் வந்து நம்மளோட லாஜிக் எழுதலாம். இப்போ வந்து உங்கள் மெத்தட் வந்து சின்க்ரனைஸ் கிடையாது. ஸோ பேரலாக வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரன் ஆகும். இப்போ ஸ்டேஜ் 1 லாக் 1 யூஸ் பண்ணுது, ஸ்டேஜ் 2 லாக் 2 யூஸ் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எதுவுமே வந்து வெயிட் பண்ணாது, லாக் அக்வயர் ஆகி ரிலீஸ் ஆகிறதுக்கு எதுவுமே வெயிட் பண்ணாது. ஸோ பேரலாக இது ரன் ஆகுது. அப்படி ரன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து 2 செகண்ட்ஸில் முடியுது. ஆனால் ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸில் வந்து இது முடியுது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ மல்டிபிள் லாக்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். மெத்தடுக்கு சும்மா சின்க்ரனைஸ் போடாதீங்க. மெத்தடுக்கு மேலே சின்க்ரனைஸ் போட்டிங்கன்னா அது வந்து ஹைலி இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாக் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களோட அப்ளிகேஷனில். ரைட், திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் வி ஹேவ் டு நோ. தேங்க்யூ.